ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஜனநாயகன் படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ் டேட் இன்னும் பக்கத்திலே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து டீம் சைட்லேருந்து அப்டேட் ஆனது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 27 ஆடியோ லான்ச் ஆனது வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ கூட இது ஒரு டாக் ஆனது போயிட்டுருக்கு. ஆடியோ லான்ச்சில் அரசியலை பற்றிலாம் இது பேசக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா என்டர்டெய்னிங் ஓரியன்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மலேசியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இது எப்படி போகுது அப்படின்றது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு போஸ்டர் ஆனது ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் அவர்களும் பாபி டயால் அவர் இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் ஃபேஸ் ஆஃப் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நார்த்து சைடில் படத்தை ஜி ஸ்டூடியோ வாங்கியிருக்காங்க. அதை இது பண்ணுறதுக்காக இந்த ஒரு போஸ்டர் ஆனது ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு அடுத்து பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிறது என்ன, டீசர் ஆர் ட்ரெய்லர். ஸோ டீசர் இல்லாமல் ட்ரெய்லர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் ஆனது போய்கிட்டு இருக்கு. மேபி அதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நியூ இயரை அப்படியே தளபதியோடு செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பிளான் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.